ட்ரீம் ஆடியோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சக்தி கம்பெனியோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டும் அதே சக்தி கம்பெனியோட சப்வூஃபர் ஃபில்டர் போர்டும் கனெக்ஷன் பண்ணி சவுண்ட் டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இந்த போர்டு ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்டேட்டில் இருக்குது, எல்லாம் வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி கம்பெனியோட 4 டிரான்சிஸ்டர் போர்டு எடுத்திருக்கோம். அதாவது பவர் ஆம்ப் போர்டு எடுத்திருக்கோம், சப்வூஃபர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரையும் சக்தி கம்பெனியோட சப்வூஃபரையும் எடுத்திருக்கோம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 100K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரியோட கனெக்ஷன் கொடுத்துடலாம், சப்வூஃபரி போர்டோட கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. ஸோ இது வந்து நம்ம 3 லைன் கொடுத்துட்றோம். ஸோ போர்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இன்புட்டு, அவுட்புட்டு, பவர் சப்ளை லைன் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ பார்த்தீங்களாவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி சப்வூஃபர் போர்டோட ஆல்ட்ரேஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். சப்வூஃபர் போர்டு எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம பேஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பேஸாக எடுக்கிறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு. ஸோ இன்புட் லைன் கீழே கொடுத்துட்டோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் லைன் எடுக்கிறோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ அவுட்டு அண்டு கிரவுண்ட் லைன் 2 வயர் தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வால்யூம் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை லைன் கொடுக்கணும். பவர் சப்ளை லைன் வந்து பார்த்திங்கன்னா 30-0-30, அதாவது +30 வோல்ட்டு கிரவுண்டு அண்டு -30 வோல்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒயர் லைன் கொடுத்துடலாம். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா டியூல் பவர் சப்ளை தான் ஒர்க் ஆகும். ஸோ அது இந்த மாதிரி கொடுங்க. மினிமம் ஒரு 24 வோல்ட்லேருந்து, அதாவது DC 24 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 30-35 வோல்ட்டு 40 வோல்ட் வரைக்குமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரிக்கு லைன் கொடுத்தாச்சு. சப்வூஃபரியில் இந்த 3 லைன் தான் கொடுக்கணும். ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு, அடுத்து பவர் சப்ளை, இந்த 3 லைன் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் ஒயர் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணணும். வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 100K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்திருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூல் வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வால்யூம் கண்ட்ரோல் இருந்தாலே போதும். ஸோ நம்மகிட்ட டியூல் வால்யூம் கண்ட்ரோல் தான் இப்போதைக்கு இருக்குது, அதனால் டியூல் வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறோம். வால்யூம் கண்ட்ரோலோட பின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு ஆடியோ இன்புட்டும், 2வது பின்னு ஆடியோ அவுட்புட்டும், 3வது பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டும் அந்தமாரி தான் அது ஒர்க் ஆகும். அந்தமாரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு பின்னில் ஆடியோ இன்னு கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு பின்னானது கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லைன் கொடுத்துட்டோம். இப்போது இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஆடியோ அவுட்புட் பின்னான 2வது பின்னில் வந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கிறோம். கிரவுண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லைன் கொடுத்துட்றோம். 3வது பின்னான கிரவுண்ட் லைனில் கிரவுண்டு அந்த ஒயரை கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணுறீங்க. இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். வால்யூம் கண்ட்ரோல் எப்போவுமே ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின் அவுட்புட்டு, 3வது பின் கிரவுண்ட் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி எப்போவுமே கொடுத்துருங்க. வால்யூம் கண்ட்ரோல் ஆடியோ இன்புட் கொடுத்து அதிலேருந்து ஆடியோ அவுட்புட்டும் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு சப்வூஃபர், 12 இன்ச்சு சப்வூஃபர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ போர்டு நல்லா குவாலிட்டியான போர்டு தான் இருக்கும், நல்லா தாங்கும், உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, ஓரளவுக்கு நல்லா பெட்டராக தான் இருக்கும். ஓகே, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கனெக்ஷன் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது புரியலனா வீடியோ பார்த்து அது இது மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வந்த ஆடியோ அவுட்புட் எடுத்து நம்ம போர்டோட ஆடியோ இன்புட் கொடுத்துட்றோம். ஸோ ஆடியோ இன்னுலையும் அப்புறம் கிரவுண்ட் லைன்லையும் கொடுத்துட்றோம். அடுத்து நம்ம ஆடியோ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை லைன் கொடுத்துடலாம். இப்போ இந்த போர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 30-0-30 வோல்ட் தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அங்கே என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம், ஒரே லைன் தான். ரெண்டுக்குமே ஒரே வோல்ட் தான் கொடுக்குறோம். +30 வோல்ட்டு கிரவுண்டு 0 அண்டு -30 வோல்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். போர்டுக்கு பவர் சப்ளை லைன் எப்போ கொடுக்கும்போதும் +- கரெக்டாக பார்த்து கொடுக்கணும், இல்லைனா போர்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட் எடுக்கிறோம். இந்த அவுட்புட் லைன் எங்கே போகும் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு, இதில் வந்து டேரெக்டாக ஸ்பீக்கருக்கு கொடுக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு அண்டு ஸ்பீக்கர் இது ரெண்டுமே சேஃப்டி பண்ணும். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ஒயரிங்லாம் முடிஞ்சாச்சு. இந்த போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 ஒயர் தான், 3 கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு, பவர் சப்ளை. ஸோ இந்த 3 லைன் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஒர்க் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலாம்னா 2 போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுத்துடலாம். பவர் சப்ளை கொடுத்து சவுண்ட் டெஸ்டிங் பார்த்துடலாம். சவுண்ட் டெஸ்டிங் அப்போ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கிளியராக கேட்கும். இல்லைனா சப்பு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியாது. ஹெட்ஃபோனில் தான் ஃபீல் பண்ண முடியும். அதனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள்.